சேனல் அர்க்கம் சார்பாக தமிழக மக்களுக்கு வணக்கம். இது நேற்று இன்று நாளை இதோட நேற்று இன்று நாளையில் இது அரசியல் நடு. பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் தேர்தலுக்கு இன்னும் 8-9 மாதங்கள் தான் இருக்குது இந்த ஆட்சி முடிகிறதுக்கு. மீண்டும் எடப்பாடியார் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமைவதற்கு, அதற்காக மக்களிடம் நம்ம இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய அவல நிலை, அது சம்பந்தமான ஒரு மேடை தான் இது. பார்த்தீங்கன்னாக்கா தமிழக மக்கள் எங்கே பார்த்தாலும் ஒரு பதட்டத்தோடு தான் இருக்காங்க. எந்த நேரத்தில் என்ன நடக்கும், எங்கே என்ன. ஒரு பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் எல்லா வகையிலுமே. பொய்யான ஒரு வாக்குறுதி. இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தம்பி 20 வயசு 21 வயசில் ஒரு தம்பி 2 முறை நீட் தேர்வு எழுதி, அந்த நீட் தேர்வில் தோல்வி அடைந்து 3வது முறையாக எழுதி, அந்த 3வது முறை எந்த அளவுக்கு இருக்குமோன்ட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இன்னைக்கு அந்த செய்தி. எவன் ஒரு 5-10 லட்ச ரூபா தூக்கிட்டு அந்த வீட்டுக்கு போய் அந்த இது கொடுப்பான்னு தெரில. ஏன்னா எடப்பாடியார் இருக்கும்போது ஒரு 2-3 வீட்டுக்கு தூக்கிட்டு ஓடலானுங்க. போய் பார்த்துட்டு நாங்கள் நீட்டு தேர்வினுடைய ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும், ஒரே கையெழுத்து, இன்னும் போடாமல் இருக்கிறானுங்க. எங்கே அந்த கைக்கு விளங்கலையா என்னன்னு தெரியல, இன்னும் போடாமல் இருக்காங்க அது கையெழுத்து. ஏன்னா நீட் ரகசியம் உங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி எய்ம்ஸ்லேருந்து ஒரு கல்லை தூக்கிட்டு வந்தானுங்க, அந்த கல் என்னாச்சுன்னு தெரியும். எய்ம்ஸ் ரகசியமே இப்போ அவங்களுக்கு தான் தெரியும். மொத்தத்திலேயே ரகசிய மனிதர்கள் அவங்க எல்லாமே. இன்னும் ஏன் போடாமல் இருக்கிறாங்க தெரியல. ஒருவேளை அடுத்து தேர்தலில் ஜெயித்த உடனே போடுவாங்களான்னு தெரில. அப்படி ஜெயிக்கக்கூடிய அங்கே வாய்ப்பு கிடையாது. அது நல்லாவே தெரியும். எத்தனை கட்சி கூட்டணி இருந்தாலும் சரி, எத்தனை கட்சி கூட்டணி இருந்தாலும் மக்கள் இவர்களுக்கு வாக்களிக்க தயாராக இல்லை அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. எல்லா மட்டத்திலையுமே, மேலேருந்து கீழே வரைக்கும், அரசு ஊழியர்லேருந்து, போக்குவரத்து துறையிலேருந்து, துப்புரவு தொழிலாளர்கள் இருந்து, எல்லா பக்கமே. ஒரு பொண்ணு இப்போ நான் சமீபத்தில் பார்த்தேன். நீங்கள் விண்வெளிக்கு போகிறீங்களே, இங்கே கோயம்புத்தூரை பாருங்க, அங்கே முதலீடு செய்யறதுக்கு 5000-10,000 கோடின்றீங்களே. இங்கே நூல் வேலையிலேருந்து அந்த தொழிலாளர்களுடைய கூலி உயர்வு சம்மந்தமாக இதையெல்லாம் பாருங்கள். இதை விட்டுட்டு ஏன் மேலே போகிறீங்க கீழே இருக்கிறதுக்கு? இப்போவுமே மேலே போகிறீங்க, என்ன நீங்கள் இங்கே கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணொளி பார்த்தேன் நான். ஒரு பாப்பா பேசுது அது சம்மந்தமாலாம். மக்களை பற்றி உங்களுக்கு கவலையே கிடையாது. மக்களை பற்றி இவங்க ஏன் கவலைப்பட போகிறாங்க? இவங்களுடைய இதை பற்றி தான் கவலைப்படுவாங்க. எங்கெங்கே எந்தெந்த நாட்டில். இப்போ பாருங்கள், எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ மேலே போகிறாங்க. ஏற்கனவே மேலே போய் அதை காலி பண்ணிட்டாங்க. 2Gயில் ஏற்கனவே காலி பண்ணியாச்சு. இப்போ இந்த தொகையை யார் இது இப்போ இன்வெஸ்ட் பண்ண போகிறது? யார் பண்ண போகிறா? விண்வெளி ஆராய்ச்சி. விண்வெளி அப்படின்னு போனாலே அது மத்திய அரசினுடைய கட்டுப்பாடு. மத்திய அரசு அனுமதி கொடுத்து அதுக்கப்புறமாட்டு அது இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போக முடியும். ஏற்கனவே இந்த இன்டர்நெட்டு இதெல்லாம் வடலாம் பயிச்சிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு தனி இது. அது முதல்ல அந்த ஒரு இதை கேபிள் டிவி கொண்டு வந்தாங்க, அந்த இலவசமாக அதை கொடுத்தாங்க. அதில் பயன்பாடு, இவங்களுடைய பயன்பாடு எல்லாமே எப்படின்னா, ஆளுந்தரப்பினுடைய இது எல்லாமே எப்படின்னாக்கா, அவங்களுக்கு பயன் கிடைக்கக்கூடிய திட்டங்களை மட்டும்தான் அவங்க செய்வாங்க. அவங்களுக்கு பயன் இல்லைனாக்கா அதை பற்றி தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க. எந்த இதுவாக இருந்தாலும் சரி. வீராணம் எடுத்துக்கோங்க, வீராண திட்டம், சென்னை மக்களுக்கு குடிநீர். அந்த கான்ட்ராக்டர் லட்சுமி நாராயண தூக்கு மாட்டியே போயிட்டார். அந்த பைப்பு இன்றைக்கும் ஈசிஆர் கனெக்ட் ரோடு, அந்த கருங்குழி போகிற வழியில் இன்றைக்கும் ஒரு ஓரமாக ஒரு இது மாதிரி அரசு நிலமை விதத்தில் அந்த பெரிய பெரிய பைப்பெல்லாம் இன்றைக்கும் கொட்டி வச்சுருக்குது, அந்த வீராணம் பைப்பு. அம்மா வந்தாங்க,
இந்த மக்கள் வந்து தண்ணிக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இவங்களுக்காக வந்து நாம் இதை வந்து செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஓராண்டுக்குள் வீராணத்துலேருந்து தண்ணியை கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் திட்டம். மக்களுக்காக செய்யக்கூடிய ஒரு அரசு அப்படின்னு சொன்னால் அது அதிமுக அரசை தவிர வேறு எந்த அரசும் கிடையாது. என்னுடைய நான் அறிந்தவர் கிடையவே கிடையாது. 1850 கோடிக்கு ஒரு திட்டத்தை போட்டு இன்றைக்கும் வீராணத்துலேருந்து தண்ணி வந்துட்டு இருக்குது. சென்னை மக்கள் வந்து இன்றைக்கும் வந்து நிம்மதியாக இருந்துட்டு இருக்காங்க. கடல்நீர் குடிநீர் இது திட்டம் அதுவும் அதே மாதிரி தான். ஒரு சின்னதாக ஒரு விஷயம் வந்து 2008, 2006 அந்த காலகட்டங்களில் வந்த இந்த தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த திண்டுக்கல் பகுதி அந்த பகுதியிலெல்லாம் வந்து திடீர்னு மழை வந்துடுச்சு. மழை அப்போ இவங்க கூட்டணி கட்சியெல்லாம் வந்து கவலைப்படுது, மழை வந்துடுச்சு, வறட்சியை பற்றி நாம் வந்து பேச முடியாது. எப்படி பாருங்கள், வந்த மழை, அந்த வந்த மழைக்கு வானத்திலேருந்து வரக்கூடிய மழையில் வந்த மழை வந்து இப்போ மக்களுக்கு பயன் தரக்கூடியது. அந்த மழை வந்துடுச்சு அப்படின்ற ஒரு காரணத்தில் வறட்சியை பற்றி பேச முடியாது, கவலைப்படுறாங்க. இதில் வந்து கம்யூனிஸ்ட்டும் அடக்கம். அந்த 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 இது உங்களிடம்ன்ற செய்தியில் தினமலரில் வந்து நான் படித்தது. அப்போ பாருங்கள், இவங்களுடைய கவலையை பாருங்கள், எவ்வளோ கவலைப்படுறாங்க பாருங்கள் மக்களை பற்றி. மழை வந்துடுச்சு, மழை பெஞ்சிடுச்சுனாக்கா மக்களுக்கு வந்து அந்த வறட்சியை பற்றி நம்ம பேச முடியாது, அரசை எதிர்த்து பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பாருங்கள் அந்த 2005, 2006 அந்த அந்த காலகட்டங்கள். அது மாதிரி இவங்க கூட இருக்கிறவங்களும் அப்படி ஆகிடுவாங்க, இவங்க கூட போய் சேர்ந்துட்டாங்க. அதுதான். அதனால் வந்து மக்களாகிய நீங்கள் வந்து அடுத்து வரக்கூடிய தேர்தலில் இவங்களுக்கு வந்து சரியான பாடம் புகட்டணும். இவங்களை வந்து ஆட்சி பீடத்தில் வந்து அமர்த்தக்கூடாது. அதற்கான முன்னெடுப்புகளை வந்து நீங்கள் இப்போவுமே செய்யணும் அப்படின்ற ஒரு இதை வந்து இந்த காணொளி வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆர்டிஎஸ்.